இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சீனு பஞ்சாயத்தில் நடந்தது, மாயா பேசுனதெல்லாம் யோசித்து மணிக்கணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு சீனோட அப்பா வர்றாங்க. என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க, நம்ம வாழ்க்கை இப்படி பாழாக போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் ஒன்னால தான். இங்கே பாரு, இந்த குடும்பத்துக்காகன்னு பார்த்து உன்னோட வந்துட்டு காதலை இப்படி விட்டு கொடுத்துட்டே அப்படின்னு சொல்ல, அப்பா ப்ளீஸ்ப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, பேசாதடா, நான் எத்தனை டைம் சொன்னேன் இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை, பார்த்து முடிவெடுன்னு சொன்னா இல்லையா? நீ பாட்டுக்கு என்னமோ வந்துட்டு முடிவெடுத்துட்டு வந்து இப்போ நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, உன்னை பற்றி தான் யோசிக்கல, மாயா பற்றியாவது யோசித்தியா? அவள் தான் ஏதோ குடும்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கா. நீ ஆம்பளை பையன் தைரியமாக முடிவெடுத்திருக்க வேணாமா அப்படின்னு சொல்ல, மாமா கஷ்டப்படுவாரேப்பா, என்னை வளர்த்தவரில் அவருக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு சொல்ல, போங்கடா நீங்களும் உங்கள் பாசமும் பந்தமும், எனக்கெல்லாம் எரிச்சலாக வருது, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வராங்க. வந்ததுமே சீனு இங்கே வாயா, எல்லா கண்ணும் உன் மேலே தான் இருக்கும், சுற்றி போடணும் அப்படின்னு சொல்ல, எதுக்கு உனக்கு சுற்றி போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல தான் மாயாவை லவ் பண்ணலான்னு சொல்லிட்டாம்ல, நம்ம குடும்பமானத்தையே காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்காக என்ன வால் போஸ்ட் அடிச்சு ஒட்ட போறியா, அப்பா தூரம் இங்கே இருந்து அப்படின்னு சொல்ல, உங்களுக்கான எரிச்சல் அந்த அமெரிக்கா காரியை கட்டி வச்சு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு கண்டபடி பேசிட்டு இருக்காத, ஒழுங்கு இங்கேருந்து போயிடும், அப்படியே உனக்கு கொன்று இந்த இடத்துல சமாதி கட்டிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, இவர் ஏன்டா அப்படி பேசுறாரு, சேப்பா அங்கே வாங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அம்மா கோவத்தில் கிளம்பிடுறாங்க. நான் தான் வந்துட்டு எனக்குள்ளே எவ்வளோ ஆசை இருந்தாலும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு வெளியில் சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, நீ ஏன்டா இப்படி இருக்க, என்னமோ செய்யுங்க, இனி எதுவுமே உங்கள் கையில் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்பா ப்ளீஸ்ப்பா, ஆயா இங்கேயே என் கண்ணு முன்னாடியே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. என்னடா நீங்கள் சின்னஞ்சிரிசுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு சைடு வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு ரகுராம் அவங்க ஏதோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கொண்டு வராங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டமாக போகிறாங்க. பார்த்தா அது மாயா அம்மா ஜானகி இருக்காங்களே அவங்களோட ஃபோட்டோ. அதை எடுத்து வந்துட்டு மாட்டிட்டு மாலைலாம் போடுறாங்க. அதை பார்த்தது ஜானகிக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது, அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஜானகி, உன்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சா, இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க அப்படின்றாங்க. சந்தியா இந்த குடும்பத்துக்கு பண்ணது வந்துட்டு மிகப்பெரிய துரோகம், அதில் இருந்து நம்ம இன்னும் மீண்டே வரல. ஆனால் அதை எல்லாத்தையும் வந்துட்டு மாயா மாற்றிட்டா. அவள் அம்மா பண்ண தப்ப மாயா வந்துட்டு பல முறை இந்த குடும்பத்தோட கௌரவத்தை வந்துட்டு காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு புகழ்ந்து பேசுகிறாங்க மாயாவை பற்றி. மாயாவுக்காக அவங்க அம்மா பண்ண தப்பை வந்துட்டு மன்னிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். இத்தனை வருஷம் நான் கோவமாக இருந்தது இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை உண்டாக்கிட்டான் தானா, ஆனால் அதை மாயாக்காக நான் மன்னிச்சு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயா போய் ரொம்ப ஃபீல் பண்ணி கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. நீ எதுக்கு அழக்கூடாதுடா, சந்தோஷமாயிடுமே, நீ வந்துட்டு நம்ம குடும்பத்து பொண்ணு அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுற்றி இருக்கிற அந்த ஜிங்சானுக்கு தான் வந்துட்டு கோவம் வருது. சரி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சாரு அவங்க அத்தை அப்புறம் சித்தி எல்லாம் ஒரு மாதிரி முறைச்சி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சீனோட அப்பா மனசில் நினைக்காங்க, பரவாயில்லம்மா மாயா, நீ வந்துட்டு இந்த குடும்ப கௌரவத்துக்காக உன் காதலே விட்டு கொடுத்த, ஆனால் உங்க அம்மா பண்ண கலங்கத்தை உன் காதலை விட்டு கொடுத்து நீ வந்துட்டு ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி மனசில் யோசிச்சுக்கிறாரு. அடுத்த சீனில் ஜானகி வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு கிஷோர் வர்றாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல ஜானகி நிற்கிறாங்க. என் மகளோட வாழ்க்கைக்காக என்னால் எதுவுமே பண்ணவும் முடியல, அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் இதெல்லாம் பண்ணேன், ஆனால் எல்லா முயற்சியிலையும் நான் தோற்று போய் தான் இருக்கேன். நீங்கள் தான் எப்படியாவது மாயாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். நான் பஞ்சாயத்தில் சொன்னேன், எதுவுமே வந்துட்டு போய் கிடையாது, எல்லாமே உண்மை தான். அது வந்துட்டு என்னோட சந்தியா மேலே சத்தியம். சீனுவும் மாயாவும் தான் லவ் பண்ணுறாங்க, இந்த குடும்பத்தோட மானம் கௌரவம் இப்படின்றதுக்காண்டி தான் அவங்க காதலே விட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி ஜானகி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்துட்டு கிஷோர் வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு ஃபஸ்ட்டே அவங்க 2 பேரும் பழகுறாங்கன்னு தெரியும், நான் வந்துட்டு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு புரியாமல் நின்றுட்டு இருந்தேன், ஆனால் மாயா ஒரு நல்ல முடிவெடுத்துட்டா அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்துட்டு மாயாவுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, ஜானகிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே மறந்துட்டீங்களா, மாயாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களை நம்பி தான் மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன், இனிமேல் இங்கே வருவானான்னு தெரியல, மாயாவை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், அவள் உங்கள் பொறுப்பு, நீங்கள் தான் அவள் பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜானகி மட்டும் யோசித்த மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. அடுத்த சைடு வீட்டில் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க, மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாருக்கு அவங்க சித்தியும் இந்த பக்கம் தனத்துக்கு மாயாவும் வச்சுட்டு இருக்காங்க. சீனோட அம்மா ஆரம்பிக்கிறாங்க, இது பழைய மாயாவாக இருந்தால் என்னென்ன பேசியிருப்பா அப்படின்னு சொல்ல, அவள் தான் இப்போ மாறிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தன சொல்கிறாங்க. மாறலாம், ஆனால் இந்த அளவுக்கு மாறக்கூடாது மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்ல, மாறித்தானே ஆகணும், ஏன்னா அவளுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, அவங்க அப்பா பண்ண தப்ப இவள் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்துட்டு குத்தி காமிச்சு பேசுகிறாங்க. பாட்டிமா வந்துட்டு வேறமா டாப்பிக்கை மாற்றுறாங்க. சரி யார் கையோ அதிகமாக செவக்குன்னு பார்க்கணும், அப்போ தான் உங்கள் கட்டிக்க போகிறவங்க அதிகம் ஆசை வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல, என் கை தான் அதிகம் செவக்கும், ஏன்னா சீனி என் மேலே அவ்வளோ ஆசை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொல்ல,
திக்க மாயா சொல்கிறாங்க தன கை தான் அதிக சவுக்கை, ஏன்னா கார்த்திக் வந்துட்டு அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு தன மேலே அப்படின்னு சொல்ல சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து கையை காமிக்கிறாங்க. 2 பேத்துக்குமே நல்லா செவந்திருக்கு. சாரு உனக்கு தான் நல்லா செவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்லிக்கிட்டு இருக்க தன வந்துட்டு வேமா மாயா கையை காட்டி மாயா கை தான் சூப்பராக செவந்திருக்கு, வச்சு அவளுக்கு இவ்வளோ செவந்திருக்கு அப்படின்னு சொல்ல மாயா நீ ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேல அந்த பையன் தான் உன்னை நினைக்கிறான்னு நினைக்கிறேன், இவ்வளோ செவந்திருக்காமா அந்த பையன் யார் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க. மாயா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி ரூமுக்கு போயிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.